வெல்கம் டு எடியம் அகாடமி. யூஜிசி நெட் ஜூன் 2026 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தான் மேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. மேம் பேப்பர் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா மேம், நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஃபிஃப்த்து பேட்ச். நம்ம சேனல்லையே நிறைய நம்ம பேப்பர் ஒன் ரிலேட்டட் வீடியோஸும் போட்டிருக்கோம். பேப்பர் ஒன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பேப்பர் ஒன்ல எடுக்கிற மார்க்கு தான் நம்ம யூஜிசி நெட் குவாலிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஜூன் மாதம் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் இருக்கும். எப்பயுமே யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் சைக்கிள், ஜூன் சைக்கிள்னு இருக்கும். ரைட்டா? ஸோ நமக்கு 2 தடவை எக்ஸாம். இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஜூன் 2026 யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டா? நம்ம யூஜிசி நெட் பேப்பர் ஒன் கோர்சஸ் இது நம்ம ஃபிஃப்த் பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெயினாக எடியம் அகாடமி ஃபோக்கஸ் பண்ணுறது எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது. ஏன்னா நம்ம பேப்பர் ஒன்னை முன்னாடியே எழுதவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்னு. யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். கொஞ்சம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஓரளவு அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணி புரிஞ்சு பண்ண முடியும். ஸோ இதுக்கு நமக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எடியம் அகாடமி எப்பயுமே எம்சிக்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம ஆப்பில் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால நமக்கு சிபிடி மோட் ப்ராக்டிஸ் ஆல்மோஸ்ட் 1000+ எம்சிக்யூஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நமக்கு இருக்குது. ரைட்டா? ஸோ நம்ம பேப்பர் ஒன்னுக்கு நம்ம ஒரு ரெகுலர் ஸ்ட்ரக்சர்ட் கிராஷ் கோர்ஸ் ப்ராப்பராக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏன்னா பேப்பர் ஒன்னோட இம்பார்ட்டன்ஸ் இது முன்னே எழுதினவங்களுக்கு தெரியும். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா பேப்பர் ஒன் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ நம்மளோட யூஜிசி நெட் பேப்பர் ஒன் கோர்ஸ் என்ன, எப்படி பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எடுமாஸ்ட்ரி ஆப்பில் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பேப்பர் டூக்கும் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம். எஜுகேஷனும் நம்ம நிறைய ஃபிஃப்த் பேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி யூஜிசி நெட் பேப்பர் ஒன் நம்ம பண்ணுறது இது ஃபிஃப்த் பேட்ச். நமக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு. நிறைய பேர் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஜேஆர்எஃப்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் பிஹெச்டியில். ரைட்டா? ஸோ நம்ம பண்ண போகிற இந்த பிளான் 2 பிளான்ஸாக நம்ம இந்த வாட்டி பிரிச்சிருக்கோம். பிளான் 1, பிளான் 2. இதில் பிளான் 1ன்றது செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் ப்ளஸ் கிராஷ் கோர்ஸ். இதோட ரேட் 3000. ரைட்? இதில் என்ன இருக்கும்னா ஆல்ரெடி எல்லா 10 யூனிட்டுக்குமே நம்ம வீடியோ லெக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் கரெக்டாக கண்டென்ட் நம்ம புரிஞ்சு படித்தாலே ஓரளவு அப்ரோச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எல்லா யூனிட்ஸையுமே நம்ம சப் யூனிட்ஸாக பிரித்து அதுக்கான ஒரு டெஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ அந்த சப் யூனிட் பண்ணியிருப்போம். அப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் கம்ப்ளீட் மார்க்கும் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1000+ இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் நம்ம கண்டிப்பாக இந்த 3 months நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பேப்பர் ஒன்ல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போய் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் ப்ளஸ் கிராஷ் கோர்ஸ் மேம் இது எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கூடவே கிராஷ் கோர்ஸ் நம்ம April 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸோட வீடியோஸ் மட்டும் இல்லை, லைவ் கிளாஸஸ் நம்ம வீக்லி 3 days பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைவ் கிளாஸஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். நம்ம கிராஷ் கோர்ஸுக்கு பண்ண போகிற அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்ம இதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி கோர்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு கையில் கொடுத்துட்றோம். ஸோ அதையும் நீங்கள் இன்டெப்த் படிக்கலாம். கூடவே கிராஷ் கோர்ஸில் நம்ம பண்ணுற கம்ப்ளீட் திங்ஸும் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ 2 பெனிஃபிட் இருக்கும் இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் ப்ளஸ் கிராஷ் கோர்ஸ். இல்லை மேம் எனக்கு ஓரளவு கிராஷ் கோர்ஸ் மட்டும் போதும், எனக்கு ஓரளவு ஐடியா இருக்குது மேம் பேப்பர் ஒன்னுனா இந்த கிராஷ் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது 2000 rupees. இப்போது இந்த மந்த் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம 2 installmentsம் கொடுத்துருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ் ஷெடியூல் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது நமக்கு மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே நமக்கு ஆப் இருக்குது. ஆப்பில் லைவ் கிளாஸஸ் இருக்கும். 8:30 to 9:30 இருக்கும். மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே. இதில் ஒவ்வொரு வீக் நம்ம ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவோம். மண்டே அண்ட் வென்ஸ்டே. ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம லைவாகவே ஒரு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைனாகவே நம்ம ஒன்றா லைவாக நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். அதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ வீக்லி ஒரு யூனிட் நம்ம ப்ராப்பராக 3 days இருக்கும் கிளாஸ். கிராஷ் கோர்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் வர லைவ் கிளாஸஸும் சரி, இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும்
கண்டிப்பா இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்ல இருக்கவங்களுக்கும் ஆட் ஆயிடும். ஸோ நீங்க இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் இன்-டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். கூடவே கிராஷ் கோர்ஸோட மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ஆட் ஆயிடும். கூடவே வீடியோ லெக்சர்ஸோட இருக்கும், லைவ் கிளாஸஸோட இருக்கும். ஸோ பிளான் 1 சூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல பிளான் 2 சூஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு தடவ டிஸ்கிரிப்ஷன் நல்லா படிச்சு பார்த்துட்டு, எது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு பார்த்து, நீங்க நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி, அதிலேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்க என்ரோல்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினான விஷயம், இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் பிளஸ் கிராஷ் கோர்ஸுக்கு நம்ம இன்ஸ்டால்மென்ட் குடுக்கல. இது ஒன் டைம் பேமெண்ட் தான். பட் இதுக்கு உங்களுக்கு 6 மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்கும். 3000. பட் இந்த கிராஷ் கோர்ஸுக்கு மட்டும் நம்ம இன்ஸ்டால்மென்ட் ஆப்ஷன் குடுத்துருக்கோம். ஸோ நீங்க இந்த கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பா பேப்பர் 1 பத்தின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல மேம் எனக்கு இப்ப தான் எழுதுறேன்னா, நம்ம சேனல்ல போனீங்கன்னா, நானே ஃபவுண்டேஷன் கிளாஸ் வீடியோஸ்ன்னு ஒரு கம்ப்ளீட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தடவ நம்ம பிளேலிஸ்ட் போயிட்டு பேப்பர் 1 நம்ம எந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், நீங்க பாருங்க. அப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ மேம் பேப்பர் 1 படிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பா ஒரு சிலபஸ் என்னன்றத புரிஞ்சுக்கணும். நம்ம கிராஷ் கோர்ஸ்ல அத கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டா அரேஞ்ச் பண்ணி நம்ம பண்ண போறோம். செகண்ட், ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் யுஜிசி நெட் குவாலிஃபை பண்ணவங்க மட்டும் தான் ப்ராப்பர் டைரக்ஷன் குடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு நமக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். எக்ஸாம் ஓரியன்டட் நோட்ஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக் எடுத்து இவ்ளோ பெரிய டெக்ஸ்ட் புக் பேப்பர் 1 பார்க்கும்போதே, சில பேருக்கு அத ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆவுது. எப்படி அத படிக்கணுன்ற ஐடியா கிடைக்கிறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு பத்தியும் வந்துட்டு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். பட் நம்ம குடுக்குற நோட்ஸ் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளா எது தேவையோ அது மட்டும் ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் சிபிடி மோட் டெஸ்ட். இது உண்மையாவே பேப்பர் 1க்கு நம்மளோட ஸ்கில்ஸ வளர்த்துக்க ரொம்ப உதவும். இதுல நம்ம சிபிடி மோட் பண்ணும்போது டைம் மேனேஜ்மென்ட் வளரும். நெறைய அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வரும். நெறைய விஷயம் நம்மள தயார்படுத்திக்க முடியும் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு. ஸோ வீக்லி மாக் டெஸ்ட் எவ்ரி ஃப்ரைடே நம்ம லைவா கிளாஸ்ல பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த டீச்சிங் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். கரெக்ட்டா கான்செப்சுவல புரிஞ்சுக்கிற மாதிரியானதா இருக்கும். இப்ப நம்ம போறது பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா, அதுக்கும் ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் குடுப்போம். இல்ல நம்ம ரிப்பீட்டர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு ஏத்த பேஸ்லயும் இது கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ல பண்றதுனால ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்களோட பிடிஎஃப்ஸ் அக்சஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே உங்க கன்வீனியன்ட்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டவுன்லோடபிள் ஆப்ஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டா இந்த யுஜிசி நெட் பேப்பர் 1 கோர்ஸ். நம்ம எப்படி இந்த பிஒய்க்யூஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கண்டிப்பா நம்ம இதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பேப்பர் 1 எப்படி பண்ண போறோம்? 2 பிளான்ஸ் இருக்கு. இதுல எந்த பிளான் நம்ம வாங்க போறோம்? ரைட்டா? ஸோ இதுல நீங்க கோர்ஸ் என்ரோல் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது ரெக்கார்டட் லெக்சர்ஸும் இருக்கும். இன் கேஸ் மேம் 8:30 to 9:30 மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே எனக்கு எங்கேஜ்டா இருக்கு. எனக்கு அட்டெண்ட் பண்ண முடியலனா, கண்டிப்பா நம்ம லைவ் கிளாஸஸ் எல்லாம் ஆப்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ரெக்கார்டட் லெக்சர்ஸ் எப்ப வேணா அவைலபிளா இருக்கும். உங்களோட வேலிடிட்டி இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க எப்ப வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல லைவ் கிராஷ் கோர்ஸ் இருக்க போது, டவுன்லோடபிள் நோட்ஸ் இருக்க போது, யூனிட் வைஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ண போறோம். கடைசியா ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆனதும் மார்க் டெஸ்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். இதுல இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் எல்லாமும் ஆட் பண்ண போறோம். ரிவிஷன் சப்போர்ட் இருக்கும். நம்ம எல்லா யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். கடைசியா ஒரு 3 டேஸ் நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ பிராக்டிஸ் எவ்ரிதிங் நம்ம ஆப்ல பண்ண போறோம். ரைட்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யுஜிசி நெட்ட பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இது கிளியர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் 1 தள்ளி வச்சுட்டு வெறும் பேப்பர் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரைட்டா? ஸோ பேப்பர் 1 இது ஜெனரல் பேப்பர். எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான். ரைட்? ஸோ இது எப்படி மேம் ஜாயின் பண்ணணும்? நமக்கு எடுமாஸ்டரி ஆப் இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எடியூம் ஆப்போட அகாடமி ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைங்க ஐஓஎஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ஒரு தனி மெத்தட் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் யுஜிசி நெட் பேப்பர் 1 இந்த 2 கோர்ஸும் நம்ம போட்டிருக்கோம். செல்ஃப் ஸ்டடி பிளஸ் கிராஷ் கோர்ஸ் இல்ல கிராஷ் கோர்ஸ். இதுல எந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்க ஆப்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸ்டெப் 3 அது நீங்க பேமெண்ட் எவ்ரிதிங் நீங்க ஆப்லயே பண்ணீங்கன்னா நீங்க கோர்ஸ்ல என்ரோல் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம எடியம் அகாடமி ப்ராப்பர் கைடன்ஸ், டைம் டேபிள் எல்லாமே இந்த 2 மந்த்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்போம். இந்த கிராஷ் கோர்ஸ் நமக்கு ஜூன் 2 வரைக்கும் இருக்க போது. ஏப்ரல் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ யுஜிசி நெட் பேப்பர் 1
என்னைக்கு மேம் கிராஷ் கோர்ஸ் இருக்கும்? மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே இருக்க போது. மண்டே, வெட்னஸ்டே நம்ம யூனிட் கவர் பண்ண போறோம். ஃப்ரைடே அன்னைக்கு அது ரிலேட்டட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா கான்செப்சுவல் எந்த அளவுக்கு யூனிட்டை புரியுறோமோ அதே அளவுக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் 8:30 to 9:30 இருக்க போது. எதில் பண்ண போகிறோம்? நம்ம ஆப்பில் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பில் லைவாகவும் அட்டன் பண்ணலாம். லைவ் அட்டன் பண்ண முடியல ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டட் வீடியோஸும் அதில் ப்ரொவைட் ஆகிருக்கும். அதுலேயே இருக்கும் நமக்கு. ரைட்? ஸோ மேம் இவ்வளோ சொல்கிறாங்களே, எப்படி அவங்க வந்திருக்கோம், இத்தனை வருஷம் எப்படி ரிசல்ட் வந்திருக்கோன்னா அதுதான் நம்ம இப்போ காட்ட போகிறது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் சில பேர் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். ஈவன் நம்ம ஆப்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டிமோனியல் இருக்கும். அதுலேயும் நிறைய நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிஹெச்டி அட்மிஷனில் குவாலிஃபை ஆனவங்களும் இருக்கிறாங்க, ஜேஆர்எஃப்ல குவாலிஃபை ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. ஈவன் நம்ம யூஜிசி நெட்டில் யூடியூப் கிளாஸஸ்லேயும் நிறைய நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கும். ரைட்டா? அதெல்லாமும் நீங்கள் பாருங்கள். ஸோ நமக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய படிச்சிருக்கோம். நிறைய பேர் இப்போ பிஹெச்டி அப்ளை பண்ணவங்களா இருக்கட்டும், நல்ல ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் பேப்பர் 1 நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு நம்ம ஐடியாம் அகாடமியில் இந்த ஸ்ட்ரக்சர்ட் பிளான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1 லைவ் கிளாஸ் April 2 அன்னைக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன், எப்படி படிக்கலாம், என்ன படிக்கணுன்றதில் இந்த 2 months நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். சூப்பராக மார்க் எடுப்போம். பேப்பர் 1 நம்ம குவாலிஃபை பண்ணுவோம். ரைட்? ஸோ எடிஎம் அகாடமி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் டவுன்லோட் பண்ணி உங்கள்தான் ஆரம்பிச்சிருங்க. ரைட்? இதுக்கு மேலே வேறு எதனா டவுட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட ஃபோன் நம்பரும் நம்ம மேலே கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எடிஎம் அகாடமி 6363048562. இதுக்கு மேலே எதனா ஒரு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டீம் எனி டைம் கைட் பண்ணுவோம். ரைட்? ஸோ இதுக்கு மேலே எதுக்கு வெயிட்டிங்? பேப்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் வந்துடும். ப்ரிப்பரேஷன் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இந்த ஜூன் 2026 நம்ம முடிக்கிறோம். நம்ம ஒரு கோல் செட் பண்ணியாச்சு. நம்ம சூப்பராக படித்து முடிச்சிடலாம். ரைட்டா? ஆல் த பெஸ்ட்.